பைக் வாங்குறதுக்கு கரெக்டான டைம் இது அப்படின்ற கொஷனுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ஏஜ் இது மட்டும் பார்க்காம ஒரு சில பேராமீட்டர்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த சென்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக் ஃபிட்னஸ் இருக்கு, பைக்ஸுக்கு வந்து ஒரு மினிமம் ஃபிட்னஸ் ஒன்று வேணும். ஸோ அந்த ஃபிட்னஸ் என்ன, அந்த ஃபிட்னஸ் இருக்கா. செகண்ட் வந்து ஸ்கில் அண்ட் என்ன மாதிரி ஸ்கில் செட்டுக்கு என்ன மாதிரி பைக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு என்ன வேணும். ஏன்னா வாங்குற செலவு மட்டும் பைக்கில் கிடையாது, மெயின்டெனன்ஸ் இருக்கு அண்ட் கியர்ஸ்லாம் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. அண்ட் ஃபைனலி வந்து மைண்ட் செட், பைக்ஸை வச்சிருக்கிற மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. என் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து armor.com கிடைக்கும். இன்னும் நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க டிராவலிங், டூரிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட், ரைடிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா அதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிஜமா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செக் இட் அவுட். ஸோ பின்னாடி இருக்க பைக் வந்து S1000RR BMW சூப்பர் பைக் லிட்டர் கிளாஸ் பைக். இது கேட்பீங்க நிறைய பேர், அதுக்காக சொன்னேன். ஸோ இப்போ பைக்ஸ் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் அது ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. பட் அது ஆக்சுவலி கொஞ்சம் வேணும் கைஸ். அண்ட் ஆல்சோ டைப் ஆஃப் ரைடிங்கை பொறுத்து உங்களுக்கு ஃபிட்னஸ் வேணும். நீங்கள் சும்மா லேஸாக வந்து கம்யூட் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பக்கத்தில் போகிறீங்க அப்படின்னா ஓகே, யூ கேன் பி ஜஸ்ட் ஆவரேஜ் பில்ட் அந்த மாதிரி இருக்கலாம். வேறஸ் நீங்கள் வந்து ரொம்ப தூரம் லாங் ரைட்ஸ் நீங்கள் போகிறீங்க அண்ட் ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறீங்க அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு நல்ல ஃபிட்னஸ் இருக்கணும், கோர் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கணும் அண்ட் ஸ்டாமினா இருக்கணும். இந்த விஷயம்லாம் நீங்கள் இருக்கணும் கைஸ். இல்லாமல் நீங்கள் வந்து அந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் நீங்கள் தேவையில்லாமல் எடுக்காதீங்க. இட் வில் ரிஸ்க் யுவர் லைஃப் அப்படின்றது தான். ஏன்னா ஃபெட்டிக் அப்படின்றது வந்து பைக்ஸில் போகிறப்ப வந்து இட்ஸ் இருக்கிறதே ஹையஸ்ட். நீங்கள் கார் ஓட்டுறது மற்ற எல்லாத்த விட வந்து பைக்ஸில் வந்து ஃபெட்டிக் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னா வந்து இட் வில் ரிஸ்க் யுவர் லைஃப் இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு விஷயம். ஏன்னா ஆல்சோ இந்த பைக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்போ அந்த சைஸ் ஆஃப் த பைக் அண்ட் டைப் ஆஃப் த பைக் வந்து அதோட வெயிட் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 100cc பைக்கில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து less than 100 kgs இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணலாம் அந்த வெயிட்டை. அண்ட் ஒரு 250cc ஒரு 400cc வரைக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு 120-130 kgs அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போகிற 600cc மேலே போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து சூப்பர் பைக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து 600cc 1000cc 1200cc அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெவி. ஸோ இது வந்து ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 170 இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை ஆர் வெயிட் ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ இதுவும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ டைப் ஆஃப் பைக்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது சூப்பர் ஸ்போர்ட்டு, இதில் ரோட் பைக்ஸ் இருக்குது, நல்லா கேஷுவலான ரோட் பைக்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் க்ரூசர்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹார்லி டேவிட்சன். அதுக்கப்புறம் சில க்ரூசர் பைக்ஸ்லாம் இருக்குது, அது ஒரு ரிலேட்டடான பைக்ஸு. நம்மளுக்கு அதை பற்றி ரொம்ப ஐடியாவே இருக்குது க்ரூசரை பற்றி. அதுக்கப்புறம் டூரிங் பைக்ஸ், நம்ம ஆக்டர் அஜித்லாம் போகிற பைக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டூரிங் பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஹையாக இருக்கும் பைக்ஸ், அது எப்படி இருக்கும், அதுவும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோல்விங்லாம் பார்த்துருப்பீங்க, ஹோண்டா கோல்விங் அந்த மாதிரி பைக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் டூரிங் பைக்ஸ், ரொம்ப தூரம் வந்து ஜாலியாக ஜம்முன்னு போகிறதுக்கு அந்த மாதிரி பைக்ஸ். அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் பைக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் டர்ட் பைக்ஸ் விச் இஸ் நாட் ஃபார் ரோட்ஸ், நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபார் டர்ட் ட்ராக்ஸில் போகிறது மட்டும் அந்த பைக்ஸு. ஸோ இப்போ இந்த கிளாஸிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் பைக்ஸ் போகிறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு வெயிட் இருக்கும். ஸோ இந்த பைக்ஸை விட உங்களுக்கு வந்து க்ரூசர் பைக்ஸ் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் ஃபேக்டரை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அந்த வெயிட் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. மற்றபடி ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இட் இஸ் நாட் லைக் வெரி பிக் டீல் கிடையாது. ஸோ ஸ்கில் வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் அ பிக் டீல். பட் அகெயின் ஒரு ஃபிட்னஸ், ஒரு கோர் ஸ்ட்ரென்த்து அண்ட் ஒரு ஸ்டாமினா இதெல்லாம் இருக்கிறது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் இட் டசன்ட் கம் வித் மணி. நீங்கள் ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கலாம், நீங்கள் வந்து காசு கொடுத்து ஹயாபுசா வாங்கலாம் அண்ட் காசு கொடுத்து S1000 வாங்கலாம், இல்லை டுகாட்டி பேனிகாலி வாங்கலாம், இதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து வாங்கலாம். பட் அது வாங்கினா ஸ்கில் கூடவே வந்துடாது. ஸோ ஸ்கில்ன்றது வந்து இட் கம்ஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஸ்கில்லை நீங்கள் கெயின் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று நீங்கள் நிறையா ரைட் பண்ணணும், விச் இஸ் ரிஸ்கி, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா. அண்ட் இன்னொன்று வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ரைடர்ஸ் கூட கிளப்பில் ஜாயின் பண்ணி பண்ணுறது. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து ரைடிங் ஸ்கூல் போகிறது. எனக்கு வந்து ரைடிங் ஸ்கூல் போகணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே அங்கே அந்த டைமில் இல்லை. நான் சொல்கிறது 25 years அந்த டைம் முன்னாடி. அண்ட் ஆல்சோ அந்த டைம் யாருமே நான் போய் அந்த மாதிரி கேள்விப்பட்டதில் இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ நம்ம ஸ்ட்ரீட் ரேசிங் பசங்க கூட சுற்றிட்டு பைக்கை மாடிஃபை பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுறதுனால முக்கால்வாசி அந்த ஈகோ சிஸ்டம் மெக்கானிக்ஸ் கூட அந்த மாதிரி இருக்கிறதுனால நேச்சுரலாக அந்த விஷயம் பார்த்து நம்ம கற்றுப்போம் அந்த மாதிரி டைமில். பட் இன் ஜென்ரல் வந்து இப்போல்லாம் வந்து நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் எந்த சிட்டியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே ஒரு ரைடிங் ஸ்கூல் இருக்கும். ரைடிங் ஸ்கூல் போகிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். பட் அதில் ஒரு பேசிக் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயத்த வந்து நீங்கள் கரெக்டாக கற்றுப்பீங்க. ஸோ இப்போ எங்களை மாதிரி வந்து சும்மா ட்ரையல் அண்ட் எரரில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் டிவியில் பார்த்ததை அண்ட் யூடியூப்பில் படித்தது, அந்த டைம் யூடியூப்பும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு நாங்கள் ஏதோ ஒன்று ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா
நிறைய விஷயத்த வந்து தப்பாக கரெக்டாக படித்து வச்சுருப்போம். அதாவது தப்பான ஒரு விஷயம், ஆனால் அதை கரெக்டாக ப்ராப்பராக படிச்சிருப்போம். ஸோ அது கரெக்டுன்னு நினச்சி. ஸோ அந்தமாரி விஷயம்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் ரைடிங் ஸ்கூல் போகிறப்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ்டு ரைடர்ஸ் அதில் இருப்பாங்க. நிறைய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ராக் ரைடர்ஸ் இருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு ரைடர்ஸு முக்கால்வாசி ட்ராக் ரைடர்ஸ் இதுவும் போவாங்க, ரைடிங்கும் போவாங்க, நார்மல் ரைடிங்கும் போவாங்க. ஸோ அந்த 2 கம்பைன்ட் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பெஷலி ட்ராக்ஸில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெகுலர் ரோட்ஸ் வந்து இட்ஸ் நாட் டிசைன்ட் ஃபார் ஹை ஸ்பீட்ஸ். அதாவது நம்ம சிவில் இன்ஜினியர், ஸோ நம்ம ரோட் டிசைனும் பண்ணியிருக்கோம். ஸோ ரோட் டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைன் ஸ்பீட் போஸ்டட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ரோட்டில் போகிறப்ப ஒரு இடத்துல வந்து 100 km/h அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 km/h வந்து ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆட் பண்ணி 100 km/hன்னு சொல்லி உங்களுக்கு போட்டு வச்சிருக்காங்க. அந்த ரோட்டில் ஆக்சுவலாக வந்து நீங்கள் 130 வரைக்கும் நீங்கள் போக முடியும். பட் அதுக்கு மேலே போனால் அந்த ரிஸ்க். அந்த ரோடு வந்து டிசைன் பண்ணதோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 100 km போட்டாங்கன்னா 130, 140 அது வரைக்கும் ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இருக்கும், ஒரு 20-30% இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம அந்த ஸ்பீடு போகலாம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோடை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்பீடில் தான் இருக்கும். 200 km தேர் ஆர் மென்ட் ஃபார் இட். அந்த ரோட்ஸ் வந்து தேர் நாட் டிசைன் ஃபார் இட். அந்த கர்வ்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த கர்வ்ஸ்லாம் வந்து அவங்க சொல்கிற ஸ்பீடை விட ஒரு 20% தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா யூ வில் எக்ஸிட் த ரோட். ஸோ இந்தமாரி விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ரோடில் வந்து வெறுமனையாக ரைடிங் மட்டும் பண்ணுறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒருத்தங்க டீச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லேர்ன் பண்ண மாட்டீங்க. ஸோ ட்ராக் ரைடர்ஸ் வந்து யார் இருக்கிறாங்களோ, இன்ஸ்ட்ரக்டர் வந்து ட்ராக் ரைடராக இருக்காங்க, ட்ராக்ஸில் போயிருக்காங்க, ரேசிங் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றவங்க வந்து சொல்கிறப்ப வந்து தேல் கிவ் யூ தி டைனமிக்ஸ். அந்த ஒரு எப்படி ஒர்க் ஆகும், ஹை ஸ்பீட்ஸில் வந்து எப்படி வந்து இந்த மிஷினை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது, அண்ட் ஹவ் எஃபெக்டிவ் அந்த ரைடிங் வந்து எப்படி இருக்கணும், அந்த பொசிஷன் எப்படி இருக்கணும், அண்ட் இந்தமாரி விஷயம்லாம் வந்து இட்ஸ் ஒன்லி கம்ஸ் வென் யூ டூ ட்ராக் ரைடிங். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ரைடிங் ஸ்கூல் போகிறப்ப அங்கே இன்ஸ்ட்ரக்டர் வந்து ட்ராக் ரைடரான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஜென்ரலி இட் ஹெல்ப்ஸ் யூ. ஸோ அது வந்து இட் சேவ்ஸ் யுவர் லைஃப் அஸ் வெல். இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். ஒருத்தர் வந்து அப்ஹில் போகிறப்ப வந்து அவுட்வேர்டாக இருக்கணும் கர்வு, பட் அவர் பார்த்தீங்கன்னா இன்வேர்டாக ஒரு பொட்டுக்கு போய் லாரி மேலே விட்டுட்டு லாரியை பற்றி என்னையா அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அசால்ட்டாக ஒரு ரிஸ்க் எடுத்து உங்கள் லைஃப்பை சும்மா தூக்கி போட்டு வர முடியாது. அதனால் ப்ராப்பரான ரைடிங் ஸ்கூல் போங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நம்ம எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டாக இன்னொரு வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பணம்ன்றதை பொறுத்த வரைக்கும் வெறுமனே பைக் வாங்குறது மட்டும் பணம் போட்டால் போதுமே, பைக் வந்துடுச்சு ஒரு இஎம்ஐ போட்டு வாங்கிடலாம் அப்படின்றது கிடையாது. ப்ராப்பரான ரைடிங் கியர் வாங்கிக்கோங்க கைஸ். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பைக் வாங்கிட்டு சும்மா கமிட் பண்ணுறதை விட இப்போ நிறைய கிளப்ஸ் இருக்குது, நிறைய பேர் வந்து ரைடிங் போகிறாங்க. ஸோ அப்படி போகிறப்ப வந்து கியர் இல்லை அப்படின்னா நிறைய ரைடிங் கிளப்பில் உங்களை ஜாயின் பண்ண வர மாட்டாங்க. ஸோ ரைடிங் கியர்ஸ் எல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வச்சிருக்கிற ஜாக்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கினதெல்லாம் வந்து 6,000 7,000 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 80,000 90,000 1 lakh கிட்டக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். க்ளவுஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும், 50,000 60,000 இருக்கும். அது என்ன ராவல் சும்மா ஃபேன்சியாக அழகாக காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோ கைஸ். ஆக்சுவலி ஈவன் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷோவி பாக்ஸ் இருக்குது. ஸோ அது ஹெல்மெட் வந்து இட்ஸ் அ ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் ஹெல்மெட் இது. ஸோ இதெல்லாம் வந்து இட் சேவ்ஸ் லைஃப். நீங்கள் வந்து நார்மலான ஒரு லோ எண்டு கியர்ஸ் நீங்கள் வந்து போட்டுட்டு ரைட் போகிறப்ப கீழே விழுந்தீங்க அப்படின்னா வந்து கிரையான் மாதிரி தேய்வீங்க. கிரையானை வந்து ஒரு செவரில் போட்டு இப்படி தேய்ச்சா கிரையான் வந்து தேஞ்சிரும் தெரியுமா, அப்படியே அழகாக அப்படி தேயும் தெரியுமா, அந்த மாதிரி வந்து உங்கள் கியர் அப்படியே அழகாக தேஞ்சிரும். சீப்பான கியர்ஸ் எல்லாமே அது தேஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னு தேயும், அதுக்கப்புறம் உங்கள் போன் தேயும். ஸோ அதனால் வந்து ரைடிங் போகிறீங்க அப்படின்னா டேக் இட் வெரி சீரியஸ்லி, ப்ராப்பரான ரைடிங் கியர் வச்சுக்கோங்க. ஸோ தட் பட்ஜெட் அப்படின்னு ஒன்று வரப்போ, ஃபினான்ஷியல் பட்ஜெட்டும் வரப்போ வெறும் பைக் வாங்குறது மட்டும் கிடையாது, அது கூட சேர்ந்து ரைடிங் கியர் வாங்குறதும் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட கிளான் குரூப்பு அண்ட் குரூப்ஸ் இதெல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஜென்ரலாக யூல் பி ஆன் அ சேஃபர் சைட். ஸோ சேஃபாக ஓட்டுங்க அண்ட் பி சேஃப். ஸோ தட்ஸ் அபவுட் கைஸ். பைக்ஸ் வந்து நீங்கள் எந்த ஏஜ்லனாலும் வாங்கலாம், இப்போ தான் வாங்கலாம் அப்படி தான் வாங்கலாம் இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த வயசுலையும் நம்ம வாங்கலாம், பைக் ஓட்டலாம். ஸோ இட்ஸ் அ ஃபன் திங் டு டூ இட். அண்ட் நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக ஓட்டுவீங்க அப்படின்னா ஐ சஜஸ்ட் ஆல் பாய்ஸ் டு get a bike அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா it makes you a man, it keeps the boy within you. It's a miracle only bike can do it. உலகத்தில் வேறு எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. So it's a good thing to have. Okay, we'll catch up again in another video guys, and thank you so much for all the love and support. Videos பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா subscribe பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், and cheers.